தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹானரபிள் சிஎம்க்கும் அவங்களோட என்டையர் டீம் ஆஃப் கேபினெட் மினிஸ்டர் அண்ட் அவங்களுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுற ஆல் சின்சியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்யூ. எதுக்கு ப்ரைமர்லினா வந்து இவ்வளோ பொதுமக்கள் அவங்களோட வாய்ஸ் எல்லாத்தையும் வந்து கான்ஃபிடென்ட்டாக வெளியில் வந்து டெய்லி பேசிஸில் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கான அந்த கான்ஃபிடென்ஸையும் நம்பிக்கையும் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். பட் கரண்ட்டாக வந்து இந்த வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே சோஷியல் மீடியாவில் ஒரு மாதிரி ஸ்கேட்டர்டாக தான் இருக்குது. அண்ட் இது ஒரு பாயிண்டில் வந்து நம்ம ரிட்ரீவபிள் வேல்யூவாக மாற்றலைன்னா இது டிஸப்பியர் கூட ஆகலாம். அண்ட் அதுக்கு ரெஃபரன்ஸாக வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளோட கொஷின் என்னென்னா, ஏன் வந்து மக்கள் சோஷியல் மீடியாவில் இதை ஷேர் பண்ணுறாங்க? நம்மக்கிட்ட ஒரு சிஎம் ஹெல்ப்லைன்னு ஒரு சென்ட்ரலைஸ்டு வெப்சைட் இருக்குது. ஆனால் அந்த சிஸ்டம் வந்து அப்டேட்டடாக இருக்கா இல்லை அவுடேட்டடாக இருக்கா? அண்ட் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனாலுமே முதல்ல நம்ம கம்ப்ளைண்ட்ஸை லாக் பண்ணுறதுக்கு புகாருக்கு தான் ஃபீல்டு இருக்கே தவிர வாட் அபவுட் தி சொல்யூஷன்ஸ் இல்லைன்னா சஜஷன்ஸ் அதெல்லாம் கொடுக்கறதுக்கான சிஸ்டம் இருந்துச்சுன்னா எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி ஒவ்வொரு புகாருக்கும் பொதுமக்களே கூட வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் அதில் லாகின் பண்ணலாம். ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நம்மளுக்கு நம்மளோட ரிசர்ச் பண்ண வேண்டிய டைம்லாம் கூட மிச்சமாகலாம். பட் வாட் இஃப் நம்ம இந்த புகார்களுக்கான ஒரு சிஸ்டம்க்கு பதிலாக ஒரு சென்ட்ரலைஸ்டு இன்டெலிஜென்ஸ் சிஸ்டமாக இதை ஈஸியாக மக்கள் வந்து லாக் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமாக இதை மாற்றினா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஈஸியாக லாக் பண்ணுறதுனா எக்ஸாம்பிளுக்கு சோஷியல் மீடியாவில் போடுற அந்த வீடியோஸ் போஸ்ட் இது எல்லாத்தையுமே இந்த சிஸ்டமில் போட முடியும். அண்ட் இந்த சிஸ்டம் வந்து ஏஐ எல்எல்எம் இந்த நோட்புக் எல்எல்எம் இந்த மாதிரியான எவ்வளோ டூல்ஸ் இருக்குது. இது மூலிமா அந்த இன்ஃபர்மேஷனை ஆட்டோமேட்டிக்காகவே ரிட்ரீவ் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி அதை கேட்டகரைஸ் பண்ணி அப்ராப்ரியேட்டாக ரிட்ரீவ் பண்ணுற மாதிரியான ஈஸிலி ரிட்ரீவபிள் ஒரு மீடியாவாக மாற்றினா இது ரியல் டைம் இன்டெலிஜென்ட் நெட்ஒர்க்காக மட்டும் இல்லாமல் ஹானஸ்டாக ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸ்க்கு இதுவே ஒரு பயங்கரமான பவர் ஹவுஸாகவும் இருக்கும். அண்ட் வந்து நம்ம யோசிக்கிற விஷயங்களை தாண்டி இந்த டெக்னாலஜி ஏஐ எல்லாம் வந்து நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அப்டேட் இருக்கும்போது நம்ம கற்பனையில் பண்ண முடியாத யோசிக்க முடியாத விஷயங்கள்லாம் கூட இது மூலிமா பாசிபிள். கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, இப்படி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக there will be a lot of volunteers who will come forward to help build the best system. அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் மினிஸ்டர்ஸ்லாம் அலோகேட் பண்ணி முடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மெசேஜ் ஒரு ப்ரையாரிட்டி பேஸில் ஐ ஹோப் தட் இட் ரீச்சஸ் ஆர் Honorable Minister of AI, IT and Digital Services, Mr. Kumar. And to the virtual warriors, யாரெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டிலுக்கு இந்த கவர்மெண்ட்டை சுற்றிய வேல்யூ கொடுத்துட்டே இருக்கீங்களோ, keep continuing the good job and thank you all so much.